இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, இந்த எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனன்யா பட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சுஜாதா பட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பெண்ணும் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஐயம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாவும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் திரும்ப நம்ம வந்து இந்த கேஸ் கொடுத்து மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அம்மா இப்போ போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருந்து. பல பெண்கள், குறிப்பாக 100 பெண்களுக்கு மேலே புதைச்சிருக்கதா சொல்கிறாங்க. எத்தனையோ சில பெண்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி டீசல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. எல்லாமே அந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே நேத்திரவதி ஆறு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அருகாமையிலே நடந்திருக்குது. இப்படி கொடூரமாக நடந்து கொண்டது யார்? அந்த ஒரு தகவல் சொல்லக்கூடிய இந்த மஞ்சுநாத் கோவிலுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஜூலை 4 வந்து சரண்டர் ஆகுறாரு. ஜூலை 19 வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு ஒரு சிறப்பு குழு ஒன்று போட்டு விசாரிக்க சொல்கிறாங்க நீதிமன்றத்திலேருந்து. ஜூலை 19 இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 1 பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு 10-11 நாட்கள் 12 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு 5 இடங்கள் தோண்டியிருக்காங்க. 6வது இடத்துல இது கிடச்சிருக்குது. இந்த எலும்பு கூடுகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த நபர், அந்த தொழிலாளி, முன்னாள் துப்புரவு தொழிலாளி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பல பேர் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட, எல்லாரையும் நான் கொண்டு வந்து புதைச்சேன், டீசல் ஊற்றி எரிச்சேன், ஏன் ஸ்கூல் பெண்கள் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடவே கொண்டு வந்து போட்டு நான் புதைச்சிருக்கேன் இந்த இடங்களில் 3 பெண்களை எல்லாம் அப்படின்னு அந்த நபர் திடுக்கிடும் தகவல்களை கொடுக்குறாரு. அவர் அப்படியே மனம் உடைஞ்சு சொல்கிறது என்னன்னா, நான் பல பாவங்களை செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் நான் உண்மைகள் எல்லாம் நான் சொல்கிறேன், என் உயிருக்கே ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இந்த உண்மைகளை சொல்கிறேன். அவங்களுடைய அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து ஏதாவது சடங்குகள் செய்து அதாவது என்னுடைய பாவத்தை நான் போக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு.